வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2 நாள் முன்னால குஜராத்ல ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆட் வருது. அதாவது ஒரு கெமிக்கல் கம்பெனி ஒரு 10 போஸ்ட்டுக்காக அவங்க ஆள் தேடுறாங்க அப்படிங்கிற ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஒரு தனியார் ஹோட்டல்ல வச்சு அவங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. அதனால விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல என்னென்ன தகுதிகள் வேணும், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஆட்ல பாத்தீங்கன்னா என்ன சேலரி கொடுப்பாங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணல. ஆனா இந்த 10 வேகன்சிக்கு கிட்டத்தட்ட 1800 இளைஞர்கள் அந்த ஹோட்டல் வாசலை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோவை பாருங்க. எவ்வளவு கூட்டம், எவ்வளவு நெரிசல், எவ்வளவு தள்ளுமுள்ளு. இன்ஃபேக்ட் அந்த ஹோட்டலோட ரெயிலிங் மேல ஏறி நின்னு அந்த ரெயிலிங்கே உடைச்சு விடுற அளவுக்கு அந்த கூட்ட நெரிசல் இருந்திருக்கு. இதுதான் உண்மையான நிலைமை. அரசாங்கம் என்னதான் நாங்க 5 ட்ரில்லியன் எக்கானமி ஆயிட்டோம், உலகத்திலேயே 5வது பெரிய பொருளாதாரம் ஆயிட்டோம், விரைவில் 3வது பெரிய பொருளாதாரம் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு படம் காட்டினாலும் நிதர்சனம் இதுதான். இதுதான் உண்மையான குஜராத் மாடல். நான் சொன்ன மாதிரி எவ்வளவு சேலரி அப்படிங்கறத கூட மென்ஷன் பண்ணல. ஆனா ஹிந்தி சேனல்கள்ல ஒரு சில இன்டர்வியூஸ்ல எடுக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க 10,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய்க்குள்ள தான் சேலரி இருக்கும் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க. மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாம தான் இன்னைக்கு நாட்டுல பெரும்பாலான இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தினால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 10,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு மாசம் ஒரு குடும்பத்து செலவுக்கு ஆகுமா? எவ்வளவு குறைச்சலான ஒரு தொகை அந்த தொகை. ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா மாசம் 10,000 ரூபாய் வருமானம் வச்சுக்கிட்டு? ஆனா அதுக்கே வழி இல்லாம இன்னைக்கு இவ்ளோ இளைஞர்கள் இருக்காங்க. படிச்சுட்டோம், குவாலிஃபிகேஷன் இருந்துட்டோம், இன்னைக்கு சரியான வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த வீடியோல பார்க்கக்கூடிய 1800 பேர்ல எவ்வளவு பேரோட குடும்பம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச ரேஷனை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு யோசிச்சு பாருங்க. இதுதான் உண்மையான குஜராத் மாடல். ஒரு தனியார் கம்பெனில வெறும் 10 வேகன்சிக்கே இவ்ளோ கூட்டம் கூடுது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஒரு 40, 50 வேகன்சி இல்ல 100 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளவு பேர் இங்க கூட்டமா கூடி இருப்பாங்க, எவ்வளவு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கும், எவ்வளவு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும். நல்ல வேளை இங்க அப்படியெல்லாம் நடக்கல. அந்த ஹோட்டலும் ப்ரிப்பேர்டா இல்ல. அதுக்கப்புறம் இவ்வளவு கூட்ட நெரிசல் வந்ததுக்கப்புறம் போலீஸுக்கு தகவல் கொடுத்து போலீஸ் வந்து கூட்டத்தெல்லாம் கழிச்சு விட்டுருக்காங்க. ஆனா இமேஜின் பண்ணி பாருங்க. ஏற்கனவே இந்த கூட்டத்துல கொஞ்சம் தள்ளுமுள்ளு நடந்தது, உரசல் நடந்தது, வாக்குவாதம் எல்லாம் நடந்தது அப்படின்னு வீடியோஸ் வெளிவருது. 10 வேகன்சிக்கு 1800 பேர் வந்திருக்காங்கன்னா, ஒரு 100 வேகன்சி யாராவது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, எவ்வளவு கூட்டம் கூடியிருக்கும், அதனால எவ்வளவு சேதாரம் ஏற்பட்டிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல, விரக்தியில, டெஸ்பரேஷன்ல இன்னைக்கு நாட்டுடைய இளைஞர்கள் இருக்காங்க. தனியார் துறையில இருக்கக்கூடிய கம்பெனிஸோட நிலைமை தான் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல இதை விட மோசமா இருக்கு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கு. கொஞ்ச நாள் முன்னால யூபியில போலீஸ் துறையில் 62 பியூன் வேலைக்கான வேகன்சி. வெறும் 62 வேகன்சிக்கு எத்தனை பேர் வந்திருந்தாங்க தெரியுமா? 93,000 பேர். 93,000 வெறும் 62 பியூன் வேகன்சிக்கு. பியூன் வேலைக்கான கல்வி தகுதியே வெறும் 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும், அவ்வளவுதான். ஆனா இந்த 93,000 பேர்ல 3,700க்கும் மேற்பட்டோர் PhD முடிச்சவங்க. கிட்டத்தட்ட 28,000க்கும் மேற்பட்டோர் கிராஜுவேட்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ். PhD முடிச்சவன் இன்னைக்கு ஒரு பியூன் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கிறான். இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டத்துடைய உண்மையான முகம், மோசமான முகம். ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார், எப்படி கோவிட் பேண்டமிக் இந்தியாவை பிடிச்சு ஒரு ஆட்டு ஆட்டுச்சோம், அந்த மாதிரி இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பேண்டமிக்கா மாறி இருக்கு. ஒரு நோயா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை பிடிச்சு வாட்டிக்கிட்டு இருக்கு. இதற்கு என்ன தீர்வு இந்த அரசாங்கம் எடுக்க போகுது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறார். இந்த அரசாங்கத்துக்கு தீர்வு சொல்லலாம் தெரியாது. ஏன்னா பாஜக அரசாங்கம் உள்ள பிரச்சனை இருக்குங்கிறதே ஏத்துக்க மாட்டாங்க. அதை ஏத்துக்கிட்டாங்கன்னு நேரத்துக்கு தீர்வு கண்டிருப்பாங்களே. அதை விட்டுட்டு பக்கோடா போடுங்க, பொட்டி கடை வைங்க. பாருங்க, உலகத்திலேயே விஸ்வகுரு ஆயிடுச்சு இந்தியா. 5 ட்ரில்லியன் எக்கானமியை ரீச் பண்ண போறோம். உலகத்திலேயே 3வது பொருளாதாரமா நாங்க மாற போறோம். இப்படி எல்லாம் திரை போட்டு உண்மையான நிலையை மறைப்பாங்க. வறுமையை மறைக்க வெள்ளை திரை போட்ட இதே கூட்டம் தான்
இது போன்ற முக்கியமான விஷயங்களை மறைக்க மத அரசியல் அப்படிங்கிற ஒரு போர்வையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா எத்தனை நாள் மதத்தை சொல்லி மக்களை ஏமாத்த முடியும்? பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்ல, அடுத்த வேளை குடும்பத்துடைய வருமானத்துக்கு வழி இல்லன்னா, அப்ப அவன் வருமானத்தை பத்தி யோசிப்பானா? வேலை வாய்ப்பை பத்தி யோசிப்பானா? இல்ல மதத்தை காப்பாத்தணும்னு யோசிப்பானா? இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை தான் நாட்டுல உருவாயிட்டு இருக்கு. 10 வருஷமா மதம், மதம், மத அரசியல், பிரிவினைவாதம், இவங்க நமக்கு எதிரி, பாருங்களேன் இந்துக்களை உங்களுக்கு ஆபத்து, இவங்களால ஆபத்து, அவங்களால ஆபத்துன்னு ஒரு இமேஜினரி வில்லனை ஏற்படுத்தி உங்களை இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் முன்னால பத்திரிகையில ஒரு செய்தி வந்தது. கோவிட்னாலயும், ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் போன்ற தவறான பொருளாதார கொள்கைகள்னாலயும் நாட்டுல கிட்டத்தட்ட 1.6 கோடி வேலை வாய்ப்புகளை இந்த மக்கள் இழந்திருக்கிறார்கள். காணாம போயிடுச்சு. அதுவும் பாஜக ஆண்ட இந்த 10 வருஷத்துல எம்எஸ்எம்இயோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சிறு குறு தொழில்கள் தான் இந்த நாட்டுடைய பேக் போன். அக்ரிகல்ச்சர் தான் இந்த நாட்டுடைய பேக் போன். பெரும்பாலான மக்கள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இது போன்ற சிறு குறு தொழில்களையும் விவசாயத்தையும் நம்பிதான் இருக்கிறாங்க. ஆனா இந்த துறைகள் இரண்டையும் இந்த அரசு 10 ஆண்டு காலத்துல எவ்வளவு நாசப்படுத்திருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் விவசாயிகள் மாசக்கணக்க போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேர்ல எம்எஸ்எம்இ எல்லாத்தையும் நாசமாக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில்கள்லாம் இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சங்கி கூட்டம் இதெல்லாம் எப்படி தெரியுமா நியாயப்படுத்தும்? பாருங்க பொருளாதாரம் எப்படி மேம்பட்டு இருக்குன்னு. எங்க பார்த்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். மோடி தான் மேடைக்கு மேடை பேசுறாருல, விகாஸ் விகாஸ் விகாஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றோம், டெவலப்மெண்ட் பண்றோம், அங்க பாருங்க ஹைவே கட்டுறோம், இங்க பாருங்க பாலம் கட்டுறோம். ஆனா நியாயமா செலவு பண்ண வேண்டிய விஷயத்துக்கு இந்த அரசாங்கம் வரக்கூடிய வருமானத்தை செலவு பண்ணுதா? கடந்த மாசம் ஹையஸ்ட் ஜிஎஸ்டி கலெக்ஷன். அதை வெளியிட கூட இந்த அரசாங்கம் பயப்படுது. ஏன்னா வெளியிட்டா உண்மை மக்களுக்கு தெரிஞ்சிருமே. கார்பரேட்டுகளுக்கு வரி சலுகை கொடுத்துட்டு ஏழை எளிய மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணி நம்ம ரத்தத்தை உறிஞ்சுறாங்கன்ற உண்மை தெரிஞ்சு போயிடுமேனு எவ்வளவு வசூல் பண்ணிருக்காங்கன்ற உண்மையை கூட இந்த அரசாங்கம் வெளியிடல. ஆனா கடந்த மாசம் தான் ஹையஸ்ட் ஜிஎஸ்டி கலெக்ஷன். இவங்க என்ன சொல்றாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணோம்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல கொண்டு போய் போட்டோம்னா நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறாங்க. ஆனா 2 விஷயம் நடக்குது. அன்ஸ்கில்டு லேபர் தான் உருவாகுது. ஸ்கில்டு லேபர் படிச்சவங்களுக்கு அவங்க படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு. அன்ஸ்கில்டு லேபர் நிறைய உருவாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு போதுமான ஊதியமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நியாயமா ஒரு வேலை செஞ்சா அந்த வேலைக்கு வர வேண்டிய ஒரு சம்பளமும் வர மாட்டேங்குது. அப்ப இங்க வருமானமும் இல்ல, டிக்னிட்டி ஆஃப் லேபரும் இல்ல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேர்ல இவங்க கட்டி முடிச்சதெல்லாம் எவ்வளவு பல்லிழிக்குது அப்படிங்கறத நியூஸ்ல தினம் தினம் பாத்துட்டு இருக்கோம். நேத்து பாருங்க, அசாம்ல 636 கோடி செலவு பண்ணி கட்டின ஹைவே மொத்தமா ஒரே மழைக்கு இடிஞ்சு தரமட்டமாயிருக்கு. அப்ப இந்த பணம் எல்லாம் எங்க போகுது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமா வேலை வாய்ப்பு உருவாக்குறேன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க பெருசா வேலை வாய்ப்பு உருவாக்கி அவங்க வருமானம் வர மாதிரி தெரியல. கோடி கோடியா செலவு பண்றது ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஆனா செலவு பண்ணதுக்கு பயன் இருக்கா? ஒரு பாலம் கட்டுனா குறைஞ்சது அட்லீஸ்ட் 25 வருஷமாவது இருக்க வேண்டாமா? ஒரு ஹைவே கட்டுனா குறைஞ்சது அட்லீஸ்ட் 40 வருஷமாவது இருக்க வேண்டாமா? ரயில்ல பாதுகாப்பை மேம்படுத்த துப்பில்ல. ரயில்வே ட்ராக்க சீரமைக்க இவங்க கிட்ட காசு இல்ல. ஆனா ரயில்வே ஸ்டேஷன்லாம் மாலா மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்டோம்? ஏழை எளிய மக்கள் பயணிக்கக்கூடிய ரயில்ல பாதுகாப்பு முக்கியமா? இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல மால் முக்கியமா? அப்போ வெறும் வெளிப்பூச்சுக்கும் விளம்பரத்துக்கும் மட்டும்தான் இவங்க காசு செலவு பண்றாங்க. உண்மையான லாபம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாவும் இந்த கான்ட்ராக்ட் மூலமாவும் யாருக்கு போகுது? கொஞ்ச நாள் முன்னால எலக்ட்ரல் பாண்ட்னு ஒரு விஷயம் வெளியில வந்தது, பாத்துட்டு தானே இருந்தோம். எப்படி இந்த பக்கம் கான்ட்ராக்ட கொடுத்துட்டு அந்த பக்கம் கமிஷன் அப்படிங்கிற பேர்ல கட்சிக்கு கல்லா கட்டினாங்கன்னு அந்த காசு வச்சுதானே எலெக்ஷன்ல அவ்வளவு கோல்மால் பண்ணி எதிர்கட்சிகளை தூக்கி உள்ள வைக்கிறது, எதிர்கட்சிகள் அக்கௌண்ட் மடக்கிறது, பணத்தை செலவு பண்றது, எல்லா ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன்லயும் கைக்குள்ள போட்டுக்கிறது. இவ்ளோ திருட்டுத்தனமும் பண்ணி உங்களால பெரும்பான்மையோட ஜெயிக்க முடியல. அப்போ நாட்டுல நம்ம கட்டக்கூடிய வரி பணம் எல்லாம் எங்க போகுது அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திராவிட மாடலை பத்தி இந்த சமயம் குறை சொல்லுவாங்க. திராவிட மாடல் அப்படிங்கிறது என்ன? நாட்டில் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கல்வியும் சுகாதாரத்தையும் நீங்க மேம்படுத்தினீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்கா ஒருங்கிணைந்த வளர்ச்சி வரும், பொருளாதார வளர்ச்சி வரும், முன்னேற்றம் வரும். இன்னைக்கு அதை தானே நாம பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைகளோட தரமான கல்வியை உறுதி செய்யணும். ஹையர் எஜுகேஷனை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஹெல்த் கேர் ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இதெல்லாம் தமிழ்நாட்டுல நல்லா சிறப்பா தான் 60 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த சங்கி கூட்டம் அதை குறை சொல்லும். ஆனா இவங்களோட புழுத்து போன குஜராத் மாடல் இருக்குல்ல, கார்பரேட்டுகளுக்கு வரி சலுகை கொடுப்போம், கார்பரேட்டுகளுக்கு இண்டஸ்ட்ரி அமைக்கிறதுக்கு எல்லா சலுகையும் ஏற்படுத்தி கொடுப்போம். ஏன்னா அவங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாங்க. அவன் எங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறா? வர லாபத்தெல்லாம் தூக்கிட்டு போய் எங்க வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறான். இல்ல 5000 கோடி 10,000 கோடின்னு செலவழிச்சு அவன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். பொது மக்களுக்கு இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அடுத்த தடவை இந்த சங்கி கூட்டம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 2 லட்சம் கோடி செலவழிச்சிருக்கோம்னு சொன்னா கேள்வி கேளுங்க. இதனால எத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்கு? எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க? ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கா? கிராச்சுவிட்டி இருக்கா? கௌரவமா வாழ்ற அளவுக்கு ஒரு குடும்பத்துக்கு சம்பளம் போய் சேருதா? இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க. அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்ல, குடும்பத்தையே காப்பாத்த வக்கில்லாத நேரத்துல இந்து மதத்தை காப்பாத்துறது முக்கியம் கிடையாது. முதல்ல நம்ம கௌரவமா இருந்தாதான் நாடு கௌரவமா இருக்கும். இல்லைன்னா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வேலைக்கு கியூல நிக்கணும், ரேஷனுக்கு கியூல நிக்கணும், ட்ரெயின்ல ஏறணும்னா கியூல நிக்கணும். எவனும் உங்க உயிரை பத்தி கவலைப்பட மாட்டான். உங்களுக்கு வேலை கிடைச்சா என்ன, சாப்பாடு வந்தா என்ன, இல்ல எங்க கியூல நின்று செத்தா என்ன, அவனுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவன் கல்லா கட்டிட்டு போயிடுறான். கொஞ்ச நாள் முன்னால சமூக வலைதளங்களை ஒரு சார்ட் வெளியிட்டாங்க, ஒரு பிரமிட் சார்ட். அதுல என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? 140 கோடி இந்திய மக்கள் இருக்காங்கல்ல, அதுல கிட்டத்தட்ட 50% பேரு வருஷத்துக்கே 70,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்களாம். அதாவது மாசத்துக்கு வெறும் 5,000 சொச்சம் ரூபாய் தான். மீதி 40% பேர் இருக்காங்களே, அவங்களுடைய வருமானம் மாசத்துக்கு 15,000 ரூபாய்க்கு கீழே தான். இந்த டாப் 10% இருக்குல்ல, அவங்க கிட்டதான் நாட்டோடைய 40% சொத்தும் இருக்கா. இதுதான் இந்தியாவின் உண்மையான நிலை. 5 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்னு பெரிய ஹெட்லைனை பார்த்தா, ஆஹா இந்தியா வல்லரசு ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய தேசபக்தி எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, உங்க நிலைமை என்ன? உங்க குடும்பத்துடைய வருமானம் என்ன? உங்க குடும்பத்துடைய எதிர்காலம் என்ன? உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் யோசிங்க. சங்கி கூட்டம் மாதிரி கனவுலயே வாழ்க்கை நடத்தாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அம்பேத்கர் வரும், என்னைக்காவது ஒரு நாள் நாடு விக்சித் பாரத் ஆயிடும் அப்படின்ற கனவுல இன்னைக்கு தொலைச்சிடாதீங்க வாழ்க்கைய. இதை பற்றி தொடர்ந்து நாம கேள்வி எழுப்பணும். ஏன்னா இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய இந்தியாவின் தூண்கள். இன்னைக்கு அவங்க மேல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்தான் நாளைக்கு ஒரு வளமான உண்மையான அம்பேத்கரும் உண்மையான விக்சித் பாரதியும் ஏற்படுத்த முடியும். ஆனா அவங்களோட கல்வியில ஊழல், எல்லா இடத்துலயும் எக்ஸாம் கேன்சல் ஆகுது, இல்லைன்னா திருத்தம் நடக்குது, சுகாதாரத்துல ஊழல். ஹத்ராஸ்ல இப்ப அந்த ஸ்டாம்பீட் நடந்ததுல அந்த போலீஸ் அம்பியார்ல பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு கூட்டிட்டு போறாங்க, ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லையா, அவங்க ரோட்ல போட்டு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. கல்வியில ஊழல், சுகாதாரத்துல ஊழல், வேலை வாய்ப்புல ஊழல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஊழல். ஆனா மோடி மட்டும் பார்லிமெண்ட்ல ஊழலை ஒழிச்சிட்டோம்னு பெருமையா பேசுவார். இதை நாமளும் வாயை திறந்துட்டு வேடிக்கை பார்க்கணுமா? கேள்வி கேளுங்க. ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கணும், அது உங்க கடமை. அரசியலமைப்பு சட்டம் அது உங்களுக்கு கொடுத்த உரிமை. கேள்வி கேளுங்க. அப்பதான் வருங்கால தலைமுறை நல்லா இருக்கும்.